பால் அப்படிங்கிறது ஒரு கண்ணுக்குட்டி பிறக்கும் போது ஒரு 10 கிலோ இருக்குது அப்படின்னா அதை ஒரே வருஷத்துக்குள்ள 200-300 கிலோ ஆக்குற ஒரு மாடு ஆக்குறதுக்கு உண்டான சத்து அந்த பால்ல இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாலை நம்ம மனிதர்கள் குடிக்கும் போது நம்ம பாடி அனட்டாமி வேற, மாடோட பாடி அனட்டாமி வேற. ஸோ மாடோட பாலை நம்ம குடிக்கும் போது நம்மளோட ஹெல்த்துக்கு அது வந்து சூட் ஆகாது. பாலோட கன்சம்ஷனும் நிறைய ஜாஸ்தியாகி இப்போ நிறைய சீஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுனாலதான் இன்ஜெக்ஷன் ஆக்சிடோசின்ங்கிறது நிறைய பால் பண்ணைகள்ல போடுறாங்க. அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது. இருந்தாலும் நிறைய பால் பண்ணைகள்ல நிறைய டெய்ரி ஃபார்மர்ஸ் அதை யூஸ் பண்ணதான் செய்யறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் மாடல போகும்போது அதோட உள்ள எல்லா ஆர்கான்ஸுமே கண்ட்ராக்ட் ஆகும். மெயினா அதோட கர்ப்பப்பை வந்து கண்ட்ராக்ட் ஆகி சுருங்கும். அப்படி சுருங்கி இதாகும் போது மடியும் அப்படி இதாகும் போது பால் நிறைய வரும். மடியும் சுருங்கி, ஆமா, பால் உள்ள பால் எல்லாமே வந்துடும். அந்த நேரத்துல இந்த மாட்டுக்கு வந்து பிரசவத்துல வர வலி ஒவ்வொரு தடவை ஊசி போடும் போதும் வரும். அதே மாதிரி இந்த ஆக்சிடாசின் போட்டு வர பாலை குடிக்கும் போது எவ்வளவோ ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து சொல்லுது. பிரெக்னெண்டா இருக்கிற உமன் குடிச்சாங்க அப்படின்னா ஈவன் வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். இந்த ஆக்சிடாசின் போட்டு வர பால்லையும் நிறைய பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி சாதாரணமா நம்ம குடிக்கிற பால்லையுமே நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இது நடக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் அப்படிங்கிறது ஒரு கண்ணுக்குட்டி பிறக்கும் போது ஒரு 10 கிலோ இருக்குது அப்படின்னா அதை ஒரே வருஷத்துக்குள்ள 200-300 கிலோ ஆக்குற ஒரு மாடு ஆக்குறதுக்கு உண்டான சத்து அந்த பால்ல இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாலை நம்ம மனிதர்கள் குடிக்கும் போது நம்ம பாடி அனட்டாமி வேற, மாடோட பாடி அனட்டாமி வேற. ஸோ மாடோட பாலை நம்ம குடிக்கும் போது நம்மளோட ஹெல்த்துக்கு அது வந்து சூட் ஆகாது. அதோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஃபேட் லெவல்ஸ் எல்லாமே நம்மளோட நார்மல் கன்சம்ஷனை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயும் தான் நிறைய ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வருது. இப்போ இந்த டெய்ரி இண்டஸ்ட்ரி அதுக்கு மெயினாக பாலுக்கு உண்டான டிமாண்ட், பாலோட கன்சம்ஷனும் நிறைய ஜாஸ்தியாகி இப்போ நிறைய சீஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுனால தான் நிறைய டயபெட்டிஸ்லாம் கூட இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போனுக்கு வர டிசீஸ் வந்து ஆஸ்டியோபோரோசிஸுக்கும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பாலாக இருக்குது. இப்போ நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கால்சியம் வந்து பாலை தவிர எங்கேயுமே கிடைக்காது, பால்ல இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. கால்சியம் அப்படிங்கிறது மாடோட மடியிலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு மினரல் கிடையாது. அது பூமியில இருக்குது, எர்த்தோட கிரஸ்ட்ல இருக்கிற மினரல் பேர் தான் கால்சியம். அது வந்து தாவரங்கள் மூலியமா தான் மாட்டுக்கே போகுது. அந்த கால்சியம் தான் திரும்ப பால்ல வந்து வருது. அதே கால்சியம் நம்ம தாவரம் சார்ந்த நிறைய பொருட்கள்ல இருந்து நம்மளே வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எள்ளா இருக்கட்டும், எவ்வளவோ வந்து கால்சியமோட சோர்சஸ் இருக்குது தாவரம் சார்ந்த. பாலுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கா மாதிரி மூஞ்சுக்கு போடுற க்ரீமு, ஷாம்பு இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா விலங்குதை சார்ந்து தான் இருக்கு. முட்டையிலேருந்து ஷாம்பு எடுக்கிறாங்க, பால்ல இருந்து க்ரீம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பால் சார்ந்து நிறைய. இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து அது மட்டும் கிடையாது, நிறைய கெமிக்கல்ஸ், எக்ஸசிவ் பட் அதுவும் இன்கிரீடியண்டா இருக்கு இல்லையா? ஸோ ஆர்கானிக் அப்படின்ற பேர்ல அந்த பொருளுமே கலக்குறாங்க. ஸோ அதுவுமே ஸ்டாப் பண்ற மாதிரி ஆகாதா? இப்பெல்லாம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா? ஆமா, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது அதுவும் ஸ்டாப் பண்ற மாதிரி தான் ஆகும் பிரதர். ஆக்சுவலா இப்போ இந்த லெதரா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ஜெலட்டின், நிறைய இதுல இருந்து வர எல்லாமே இதோட பை ப்ராடக்ட்ஸ் தான். இப்ப மீட் இண்டஸ்ட்ரியோட பை ப்ராடக்ட்ஸ் தான். இறைச்சிக்காக ஒரு மாடை வெட்டுறாங்கன்னா அதோட தோல் வந்து லெதருக்கு பை ப்ராடக்டா போயிடும். அதோட எலும்புல இருந்து இந்த மாதிரி நுறுக்கி ஜெலட்டின் எடுப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளவு பை ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இது ஸ்டாப் ஆச்சுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆக தான் செய்யும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் எவ்வளவோ இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸசிவ் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாம நேச்சுரல் பேஸ்டு தாவரங்கள்லேருந்து உள்ள பேஸஸ் எவ்வளவோ இருக்குது. அதுவும் நம்ம ஈஸியா மாறிக்கலாம். ஸோ அப்போ கெமிக்கல்ஸ்னா சன்ஸ்கிரீன் உட்பட எதுவுமே ஸ்டாப், எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இல்ல, கெமிக்கல்ஸ் வந்து இப்போ விலங்குகள் கிட்டே இருந்து வராத கெமிக்கல்ஸ் எவ்வளவோ இருக்கு. இப்ப நிறைய சோப்பு, நிறைய ஷாம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போடுறாங்க. இதுல பால், முட்டை எதுவுமே இருக்காது. ஆனா நீங்க பர்சனலா என்கிட்ட கேட்டீங்கன்னா கெமிக்கலோட யூசேஜ் நம்ம நிறைய பண்றதும் நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. அது விலங்குகளோட பொருள்ல இருந்து வந்தாலும் சரி, விலங்குகள் பொருட்கள்ல இருந்து வராதாலும் சரி, அத்தியாவசியத்தை தவிர இப்போ வந்து ஒரு நமக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா மருந்து சாப்பிடணும்னா சாப்பிடணும், அது அத்தியாவசியம். அதை தாண்டி நிறைய அன்னெசரியா கெமிக்கல்ல நம்மளோட உடம்புல சாப்பிடுறதுங்கிறது கெட்டது.